ஹேய் மாயா, வாட் அ சர்ப்ரைஸ். வா வந்து உட்கார். இதோ உன்னை பார்க்க தான் கிளம்பிட்டே இருந்தேன். ஏன், என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்க? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே மைக். இன்னைக்கு கூட உன்னால என்ன டைமுக்கு மீட் பண்ண முடியாதுல்ல? ஏதாச்சும் ரீசன் எப்பவுமே. ஐயோ மாயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாயா. இன்னும் 10 நிமிஷத்துல நானே இங்கே வந்திருப்பேன்ல. இன்னைக்கும் நானே உன் வீட்டு தேடி வர அளவுக்கு வச்சிருக்கேன். இனஃப் மைக். இந்த 4 வருஷத்துல I've heard enough. ஹலோ. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். எப்போவுமே இந்த நாளில் உங்களுக்காக நான் டேபிள் புக் பண்ணி லஞ்ச் ஆஃபர் பண்ணுவேன். லாஸ்ட் இயரே நீங்கள் லேட் பண்ணிட்டீங்க, நினைவு இருக்குல்ல? தெரியுமா? ஏற்கனவே உங்கள் மேலே நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் தெரியுமா? நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை தானே மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த தடவை கரெக்டான டயத்துக்கு வந்துடுறேன். இதோ கிளம்பிட்டே இருக்கேன். கவலைப்படாது, அதை வந்துடுவேம்மா. எந்த ஷர்ட்டு போடுறது தெரியலையே. இல்லை மாயா, நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட. லேட் ஆயிடுச்சுன்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ பெருசாக்குற. நான் மாறிட்டேன், நீ மாறிட்டியா மைக்கேல்? நான் என்ன நினைக்கிறேன், ஃபீல் பண்றேன்னா உனக்கு கவலையே இல்லைல்ல? ஐ திங்க் யூ ஹவ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் மீ. உன்னை லவ் பண்ணது தான் மைக்கேல் நான் என் லைஃப்லேயே பண்ண பெரிய தப்பு. ஐயோ போதும் மாயா, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். ஏன் மூஞ்சிலே முழிக்காத, விட்டுரு. ஃபைன் மைக்கேல், நீயே சொல்லிட்டல்ல, இட்ஸ் ஓவர். ஏம்மா கொஞ்சம் நில்லுமா. யாருமா நீ? மைக்கேல் வீட்டிலேருந்து வர? ஓ, நீ தான் மாயாவா? மைக்கேல் சொல்லியிருக்கான், பயப்படாத, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மைக்கேல் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும். சரி வா, ஒரு டிரைவ் போகலாம். பயப்படாத, நான் நல்லாவே கார் ஓட்டுவேன். நடந்தானே போகிறேன், வா, உன்னை போகிற வழியில் இறக்கி விட்டுறேன், வா, கமான். என்னம்மா தாத்தா பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கேண்ணே? இந்த மைக்கேல் நல்ல பையன்தான், ஆனால் நடந்துக்கிறது எப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் தெரியாது. அவனை பற்றி பேசாதீங்க அங்கிள், ப்ளீஸ். சரி பேசலை, ஆனால் மாலினி இருக்காளே, அவளும் உன்ன மாதிரி தான், கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. சரி, தாத்தா உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், அதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்னது? தாத்தா ஹீரோ மாதிரி இருக்கேனா? ஆமாம் அங்கிள். சரி, இந்த கிஃப்ட்ஸ்லாம் யாருக்கு? யாரை பார்க்க போயிட்டுருக்கீங்க? உங்கள் பாஷையில் சொல்லணும்னா டேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓ, நீங்கள் கூட வேலண்டைன் டேலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா?
February 14, 2000லேருந்து தான் இங்கே வேலண்டைன்ஸ் டே. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அது எங்கள் கல்யாண நாள். அதனால தான் வேலண்டைன்ஸ் டேன்னு வச்சுட்டாங்களோ என்னமோ. தோ இந்த ஃபோட்டோவில் இருக்காள மாலினி, இவ தான் என்னுடைய வேலண்டைன். இப்போ நான் பண்ணுற ஒரு நிமிஷம் டிலேயும் எனக்கு ஆபத்து தான். ஆனால் அவளை காக்க வச்சு பார்க்கறதுல, அதுவும் எனக்காக காக்க வச்சு பார்க்கறதுல ஒரு தனி சந்தோஷம். அது அவளுக்கும் தெரியும். அதனால தான் அவளும் முதல்ல கோபப்படுற மாதிரி பட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிடுவா. கேட்குறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் லவ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் அந்த டேயில் என்னெல்லாம் பண்ணுவீங்க? காத்தால 6 மணிக்கு எங்கே நான் அலாரம் சத்தம் கேட்டு எழுந்திருவேணும்னு அலாரத்தை 2வது ரிங்லேயே கட் பண்ணிடுவான். தென் ஷி வில் கிஸ் மீ நெத்தியில். அது எனக்கு தெரியாதுன்னு அவன் நினைப்பா. நானும் தெரியாத மாதிரியே இருப்பேன். அதுக்கப்புறம் அவள் கிளம்பி ரெடியாவா. அன்னைக்கு எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவள் ரெடி பண்ணிடுவான். என் மாத்திரையிலேருந்து என் ஷாம்பூ பாட்டில் வரைக்கும். அப்புறம் எனக்கு முன்னாடி சத்தம் போடாமல் கிளம்பிடுவா கோவிலுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து ரெஸ்டாரண்ட்லேருந்து எனக்கு ஃபோன் வரும். வாழ்க்கையில் நான் கண்ணு மூடி ரசிக்கிற அந்த நேரத்தில் தான் எனக்கு வாழ்க்கையின் அர்த்தமே புரியும். என் ட்ரெஸ் மட்டும் என்னுடைய செலெக்ஷன். ஆனால் அவளுக்கு பிடிக்காத மாதிரி மட்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் தொலைஞ்சேன். நானும் ரொமான்டிக்காக இருக்கணும் இல்லையா? அதான் இந்த ரோஸு கிஃப்ட்ஸ் எல்லாம். எப்படி இருந்தாலும் இந்த நாளில் சின்னதாக நாங்கள் ஒரு சண்டை போடுவோம். 40 வருஷம் ஆச்சு. என் நிறையிலையும் அவள் நிறையிலையும் மைய பூசிக்கிட்டு வாழ்க்கையை முதல்லேருந்தே தொடங்கணும் போல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அவகிட்டயே போய் நான் உன்னை விரும்புகிறேன்னு அவகிட்டே சொல்லுவேன். அப்புறம் அந்த நாளில் என்ன பண்ணுவீங்க? முன்னாடியெல்லாம் பீச்சு கோவில்னு போவோம். இப்போ முடியறதில்ல, வயசாச்சு இல்லை. ஆனாலும் அந்த உணர்வை அவளுக்கு நான் வரவிட மாட்டேன். அந்த சந்தோஷத்தை வீட்லேயே கொண்டாடுவோம். அப்புறம் எங்கள் கல்யாண ஆல்பத்தை கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவளுக்கு கால்வலி எடுத்தா நான் அவள் காலை பிடிச்சி விடுவேன். அவளுக்கு பொன்னியின் செல்வன் நாவல்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக அதை நான் படித்து காமிப்பேன். அதை கேட்டுக்கிட்டே அவள் தூங்கிடுவா. இடம் வந்தாச்சுமா.
என்னம்மா அங்கேயே நின்றுட்ட? வா நீங்க போங்க அங்கிள், நான் இங்கே வெயிட் பண்றேன். வாம்மா, வந்து அவளை மீட் பண்ண. உனக்கு அவளை நிச்சயம் பிடிக்கும். வா. போன வருஷம் அவளை சரியான டயத்துக்கு பார்க்க முடியல. இன்னும் அவ இருக்கிற மாதிரி கற்பனையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். I love you. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? ஐ ஓகே, எழுந்துருங்க அங்கிள். அங்கிள், அங்கிள். ஹலோ மைக், எங்க இருக்க? இங்க ஒரு ப்ராப்ளம். சாரிம்மா, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஆமாம், எப்பவும் லேட்டாக வர்றதே தானே உங்கள் வேலை. அதான் வந்துட்டேன்ல, இனி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்சம் சிரிக்கிறது. ஆமாம், இதே தான் வேலை உங்களுக்கு. எப்போவுமே லேட்டாக வர்றது, அப்புறம் என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறது. ஐ லவ் யூ டியர். ஹாப்பி ஆனிவர்சரி.
40 வருஷம் ஆச்சு. என் நிறையிலையும் அவள் நிறையிலையும் மைய பூசிக்கிட்டு வாழ்க்கையை முதல்லேருந்தே தொடங்கணும் போல இருக்கு.